அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஸ்கிரிப்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, எக்ஸாமைன் த கான்ஸ்டிடியூஷனல், பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் இம்பாக்ட்ஸ் ஆஃப் 1975 எமர்ஜென்சி ஆன் இந்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ எதனால இந்த கொஸ்டின் வந்து பார்க்குறோம்னா, நமக்கு எமர்ஜென்சி டிக்ளேர் ஆகி கரெக்ட்டா 50 வருஷம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? 50த் ஆனிவர்சரி அப்படிங்கிறதே வந்துருச்சு. சரியா? ஸோ கரெக்ட்டா எமர்ஜென்சி எப்போ டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜூன் 25, 1975ல டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. போன வருஷம் கூட நம்ப பிரசன்ட்டா இருக்கக்கூடிய கவர்ன்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த ஜூன் 25 கான்ஸ்டிடியூஷன் மர்டர் டே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழ்ல அரசியலமைப்பு படுகொலை தினம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹிந்தில வந்து பார்த்தீங்கன்னா, சம்விதான் ஹத்யா திவாஸ் அப்படின்னு சொல்லி அத அப்சர்வ் பண்றாங்க. சரியா? ஸோ இப்ப இன்ட்ரோடக்ஷன்ல என்ன குடுக்குறோம்னா, இந்த எமர்ஜென்சிய பத்தி நம்ம சொல்லணும். இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஜூன் 25ல இருந்து 1975லேருந்து மார்ச் 21, 1977 வரைக்கும் இருந்துச்சு. ஆர்டிகிள் 352க்கு கீழ எமர்ஜென்சிய வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அத ப்ரொக்ளைம் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போதைய பிரசிடென்ட் ஃபக்ருதீன் அலி அகமது தான் அத ப்ரொக்ளைம் பண்ணியிருக்காரு. என்ன கிரவுண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற கிரவுண்ட்ஸ்ல டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மொத்தத்தையும் நம்ம சொல்லிடுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம இம்பாக்ட்க்குள்ள போகணும். ஓகேவா? இப்ப முதல்ல தனித்தனியா கேட்டிருக்காங்க. கான்ஸ்டிடியூஷனல் தனியா, பொலிட்டிக்கல் தனியா, சோசியோ எக்கனாமிக்ன்னு தனியா கேட்டிருக்காங்க. அந்த பேசிஸ்லயே நம்மளும் கொண்டு போயிரணும். சரியா? ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷனல் இம்பாக்ட். என்ன ஆயிருக்கும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ வந்து அஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகிள் 19 வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கும். ஹேபஸ் கார்பஸே வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎம் ஜபல்பூர் கேஸ நம்ம சொல்லலாம் 1976ல. சரியா? அடுத்தது எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ஆர்டிகிள் 352 அண்ட் 356. ஸோ ஆர்டிகிள் 352 பயன்படுத்தி நமக்கு எமர்ஜென்சி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஆர்டிகிள் 352 அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பயன்படுத்துறாங்க. அப்படிங்கிறப்ப எவ்வளோ இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அப்பதான் பொதுவா புரிய ஆரம்பிச்சது. அதே மாரி ஆர்டிகிள் 356 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இத பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்தையுமே வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஓகேவா? உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே கவர்ன்மெண்ட் வந்து இருந்திருக்கும். கருணாநிதி அவர்கள் தலைமையில. அந்த டிஎம்கே கவர்ன்மெண்ட்ட பார்த்தீங்கன்னா, ஜனவரி 31, 1976ல டிஸ்மிஸ் பண்ணிருவாங்க. டிஸ்மிஸ் பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாரியான சமாச்சாரங்கள்லாம் நடந்திருக்கும். சரிங்களா? அடுத்ததா 42வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறத எமர்ஜென்சி டைம்ல கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் நம்ம மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். சோஷியலிஸ்ட், செக்குலர் அப்படிங்கிற டெர்ம்ஸ கொண்டு வந்திருப்பாங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட சுப்பீரியர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ஆர்டிகிள் 31 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ பவரையே வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ 42ண்ட் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா இதெல்லாமே நம்ம கான்ஸ்டிடியூஷனல் இம்பாக்ட்ஸ்ன்னு சொல்றோம். அடுத்தது பொலிட்டிக்கல் இம்பாக்ட். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். ஓகேங்களா? சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ்க்கு வந்து அதிகமான பவர். கேபினட் முடிவுகள தாண்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வந்து ஒரு ஓவர் அத்தாரிட்டி இருக்கக்கூடிய அமைப்பா மாறுச்சு. அந்த எமர்ஜென்சி டைம்ல மட்டும். அடுத்து சப்ரஷன் ஆஃப் டிஸ்சென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த எமர்ஜென்சிய எதிர்த்து பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள், எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் எல்லாத்தையுமே வந்து சங்கட்டமே படாம அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 ஆப்போசிஷன் லீடர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மிசா அப்படிங்கிற இந்த சட்டத்துக்கு கீழ தான் எல்லாத்தையும் கைது பண்ணியிருப்பாங்க. 1971ல மெயின்டனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். சரிங்களா? உதாரணத்துக்கு தமிழகத்துல பார்த்தீங்கன்னா, இன்றைய முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், அ நெறைய ஆற்காடு வீராசாமி அவர்கள், இந்த மாரி நெறைய பேர அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மெட்ராஸ் சென்ட்ரல் ஜெயில்ல வச்சு ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ரொம்ப அடிச்சிருப்பாங்க. ஆற்காடு வீராசாமி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அடிச்சதுல காதே கேட்காம போயிருக்கும். அந்த மாரிலாம் நடந்திருக்கும். அதன் பின்னர் பார்த்தீங்கன்னா, அத ஸ்டடி பண்றதுக்காகவே தமிழ்நாட்டுல இஸ்மாயில் கமிட்டி அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருப்பாங்க. சரிங்களா? எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா வந்ததுக்கப்புறமா இஸ்மாயில் கமிட்டிலாம் போட்டிருப்பாரு. அது அப்புறம். ஆனா, இந்த இடத்துல பார்க்கிறப்ப சப்ரஷன் ஆஃப் டிசென்ட் எல்லாத்தையும் கைது பண்ணாங்க. எந்த சட்டத்துக்கு கீழ கைது பண்ணாங்க அப்படிங்கிறத குடுக்குறோம். சென்சார்ஷிப் அப்படிங்கிறது இருந்துச்சு. அதாவது பத்திரிகைகள் வந்து என்ன தகவல்கள, என்ன செய்திகள வெளியிடுறாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு சென்ட்ரல் லெவல்ல போய் அப்ரூவல் வாங்கிட்டு தான் வரக்கூடிய ஒரு நடைமுறை இருந்துச்சு. அதனால பத்திரிகைகள்லாம் வெறும் காலி இடங்கள வந்து பிரிண்ட் பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பத்திரிகைகள் அவங்களோட எதிர்ப்ப வந்து தெரிவிச்சிருப்பாங்க. அடுத்தது எமர்ஜென்ஸ் ஆஃப் ஆப்போசிஷன் யூனிட்டி. பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ன்னு பார்க்கிறப்ப இந்த ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிய வந்து உருவாக்கியிருக்கும். அந்த பார்ட்டி தான் ஜனதா பார்ட்டின்னு சொல்லி 1977ல காங்கிரஸ் அல்லாத ஒரு முதல் அரசாங்கம் இந்தியாவுல நிறுவப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த கொலிஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது கூட்டணி அரசாங்கம் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிருக்கும்.
அடுத்தது எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த எமர்ஜென்சி டைம்ல நமக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, எலக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் ஃபேரா மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாரி வாக்காளர்களும் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கவர்ன்மெண்ட் அந்த ஆட்டோகிரசியா இருந்திருக்கும். ரொம்ப சென்ட்ரலைஸ்டா இருந்திருக்கும். ஒரு மன்னராட்சி போல இருந்த அந்த அரசாங்கத்த வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ மீன் வோட்டட் அவுட் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வேற அரசாங்கத்த தேர்ந்தெடுத்துட்டு இருப்பாங்க. சோசியோ எக்கனாமிக் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பாப்புலேஷன் ஸ்டெரிலைசேஷன், ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஹியூமன் ரைட் வயலேஷன். ஃபோர்ஸ்டு ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னா, கட்டாய குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ணி விட்டுருப்பாங்க. இது வந்து ஹியூமன் ரைட் வயலேஷனா பார்க்கப்பட்டுச்சு. அதே மாரி எவிக்ஷன் டிரைவ்ஸ் அண்ட் ஸ்லம் டெமாலிஷன் அப்படின்னா, டெல்லி அதனை சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய குடிசை பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பொதுவா நார்மலா பண்ண முடியாது. நார்மல் டைம்ஸ்ல. ஏன்னா மக்கள் போராட்டம் பண்ணுவாங்க, கேஸ் போடுவாங்க அந்த மாரிலாம் இருக்கும். இந்த டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரசாங்கம் சொல்றத அப்படியே ஒரு ஆட்டோகிராட்டிக் ஸ்டேட்டா மாறியிருக்கும். எப்படி மன்னர் சொன்னா மக்கள் கேட்கணுமோ அந்த மாதிரி மாறியிருக்கும். அடுத்தது இம்பாக்ட் ஆன் டிரேட் யூனியன் அண்ட் லேபர். எல்லா டிரேட் யூனியன், லேபர் ஸ்ட்ரைக் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. நெறைய டிரேட் யூனியன்ஸே பேன் பண்ணியிருந்தாங்க. நெறைய அரசியல் கட்சிகள பேன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே வொர்க்கர்ஸோட ரைட்ஸ பாதிக்கிற மாரி இருந்துச்சு. அதான் ஷார்ட் டெர்ம் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. என்னன்னா இன்ஃப்ளேஷன் வந்து டிராப் ஆயிருக்கும். பியூரோகிரசில டிசிப்ளின் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆ நமக்கு வந்து எக்கனாமிக் குரோத் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்திருக்கும். சரிங்களா? அதுதான் இங்க ஷார்ட் டெர்ம் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. எக்கனாமிக் ஸ்டேபிளா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் டிசிப்ளின்ட் ப்ரொசீஜர்ஸ வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரியான காரணங்கள தான் நம்ம குடுக்குறோம். பட் ஸ்டில் கன்க்ளூஷன்ல வந்து இது வந்து ஒரு டார்க் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? இந்தியால எமர்ஜென்சி அப்படிங்கிற ஒரு டார்க் பீரியட்ன்னு சொல்லணும். அதே மாரி நடந்த சேஞ்சஸ் எல்லாத்தையுமே 44த் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. அது அன்கான்ஸ்டிடியூஷனலா இருக்கக்கூடிய விஷயங்கள், ஆட்டோகிராட்டிக்கா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்க்ளூட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நன்றி.